நமக்கு வரலட்சுமி விரதம் என்றால் மாங்கல்ய வரம், மாங்கல்ய பலம், தனம், தானிய ஐஸ்வர்யங்களை வழங்கிடுவாள் அம்பிகை. அன்னை லட்சுமிக்கு பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து வெள்ளி, பித்தளை, வெண்கலம் அல்லது செப்பு இவைகளில் ஏதேனும் ஒன்றலான சொம்புகளிலோ அல்லது சிறிய குடங்களிலோ கலசம் வைக்க வேண்டும். அதில் சந்தனத்தில் உருவங்களை புதித்திட வேண்டும். கலசத்தில் அரிசியை நிரப்பி வெற்றிலை பாக்கு, மஞ்சள், வெள்ளி நாணயம், தங்க நகை என அதில் போட்டு அதன் மேல் மாவிளகை கொத்தை சுருக்கி குடும்பி பிரிக்காத தேங்காய், மட்ட தேங்காய், மஞ்சள் பூசி வைத்துக் கொள்ள வேண்டும். எலுமிச்சம்பழம், விச்சொலை, கருகுமணி இவற்றை வைப்பது மிக மிக அவசியம். தனதானிய லட்சுமியை வரலட்சுமியை சேர்த்து 9 லட்சுமிகளின் நோம்பின் முக்கிய அம்சமான நோன்பு கயிறு வைத்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்ய ஒரு தாம்பலத்தட்டில் அரிசியை பரப்பி மணப்பலகை மீது கலசம் வைக்க வேண்டும். முதல் நாளான வியாழக்கிழமை சாயந்தரத்திற்கு பின் அம்பாளுக்கு விளக்கேற்றி நமஸ்கரிக்க வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை 16/8/24 காலை சிம்ம லக்கணத்தில் 6:25 முதல் 8:33 வரை, பிற்பகல் விருச்சிக லக்கணத்தில் 12:51 முதல் 3:06 வரை, மாலை கும்ப லக்கணத்தில் 7:01 முதல் 8:38 வரை, நள்ளிரவு விருச்சிக லக்கணத்தில் 11:55 முதல் 1:55 வரை பூஜை செய்ய நேரம். உரியோ